ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ் தியரி தமிழ். இந்த வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். டெஸ்டிங் எதுக்கு பண்ணுறோம்? நம்மளுடைய ப்ராடக்டை பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்கா, அதுக்கு தேவையான கோடிங்கெல்லாம் நம்ம ப்ராப்பராக எழுதியிருக்கோமா, கோடிங்கில் மிஸ்டேக்ஸ் இருக்கா, இல்லை நம்மளுடைய நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு அந்த கோடிங் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம தரோவாக டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் டெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ். என்னென்ன டைப் ஆஃப் டெஸ்டிங் இருக்குது அப்படின்னா, மேனுவல் டெஸ்டிங், இன்னொன்று ஆட்டோமேட்டட் டெஸ்டிங். இந்த டெஸ்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் மெயினாக எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, 80% ஆஃப் எரரு 20% ஆஃப் கோடில் தான் இருக்குது. மொத்தமாக எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிட முடியாது, தப்பு அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுக்கு வர முடியாது. ஏதோ நம்ம பண்ணக்கூடிய ஒரு மினிமல் பார்ட்டால் பண்ணக்கூடிய எரர் தான் ரொம்ப பெரிய ரிசல்ட்டில் தப்பான ஒரு ரிசல்ட்டை கொண்டுட்டு வர்றதுக்கு பாசிபிளாக இருக்குது. ஸோ 80% ஆஃப் எரரு 20% ஆஃப் ஏரியாவில் தான் வருது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் தான் நம்ம டெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு ஏரியாவை ஸ்டார்ட் பண்ணுறோம். சின்ன சின்ன ஏரியாலேருந்து சின்ன பார்ட் ஆஃப் கோட்லேருந்து நம்மளுடைய டெஸ்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி அதை நம்ம அப்படியே கம்ப்ளீட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். கம்ப்ளீட் ப்ராடக்ட்டுக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ஓவராலாகவே டைரெக்டாக பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை, குட்டி குட்டி பார்ட்டாக நம்ம செக் பண்ணி பார்த்து இது ஓகேங்க, இது ஓகே இல்லை, இதை எப்படி மாற்றணும், நம்மளுடைய டிசைர்டு அவுட்புட் இப்படி பண்ணால் வராது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ 2 டைப் ஆஃப் டெஸ்டிங் இருக்குது. ஒன்று மேனுவல் டெஸ்டிங், இன்னொன்று ஆட்டோமேஷன் டெஸ்டிங். இந்த பிளாக் பாக்ஸ், கிரே பாக்ஸ், இதெல்லாம் நம்ம ஒயிட் பாக்ஸ் எல்லாம் தெரிஞ்சு அதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் நம்ம ஒரு மைண்டுக்கு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்போம். ஆக்சுவலாக 2 டைப் ஆஃப் டெஸ்டிங் தான் இருக்குது. ஒன்று மேனுவல் டெஸ்டிங், இன்னொன்று ஆட்டோமேஷன் டெஸ்டிங். மேனுவல் டெஸ்டிங்னா என்ன, நம்மளே கையில் ஒன்றுனா இந்த கோடு ரைட்டா அந்த கோடு ரைட்டா அப்படின்னு பார்க்குறது. ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னா அதுக்கான டூல்ஸ் வச்சு பார்க்குறது. ஸோ ஓகே, மேனுவல் டெஸ்டிங்கில் மொத்தம் 3 டைப் இருக்குது. ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங், பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங், இன்னொன்று கிரே பாக்ஸ் டெஸ்டிங். இந்த பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்கில் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங், நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி 2 டைப் இருக்குது. ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கில் யூனிட் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங், சிஸ்டம் டெஸ்டிங்னு 3 டைப்ஸ் இருக்குது. நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கில் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங், யூசபிலிட்டி டெஸ்டிங், கம்பேட்டபிலிட்டி டெஸ்டிங்னு 3 டைப்ஸ் இருக்குது. இன்டகிரேஷன் டெஸ்டிங்கில் இன்க்ரிமெண்டல் டெஸ்டிங், நான் இன்க்ரிமெண்டல் டெஸ்டிங்னு 2 டைப் இருக்குது. இந்த இன்க்ரிமெண்டல் டெஸ்டிங்லையும் டாப் டவுன் அண்ட் பாட்டம் அப்னு 2 டைப் இருக்குது. இந்த சைடு நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கில் பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்கில் லோட் டெஸ்டிங், ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங், ஸ்கேலபிலிட்டி டெஸ்டிங், ஸ்டெபிலிட்டி டெஸ்டிங்னு 4 டைப் இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொரு பார்ட்டையும் நமக்கு அக்யூரேட்டாக வரணும். கோடிங் கரெக்டாக இருக்கா, அந்த ஃபங்க்ஷன் கரெக்டாக வருதா, நம்மளுக்கு ரிலையபிளாக இருக்கா, ஸ்கேலபிளாக இருக்கா, செக்யூர்டாக இருக்கா, நம்மளால் யூஸ் பண்ண முடியுதா, கம்பேட்டிபிளாக இருக்கா, கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுதான்னு நம்ம ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னரையும் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி தான் யூசர் கையில் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மேனுவல் டெஸ்டிங்னா என்னென்னு பார்க்குறோம். மேனுவல் டெஸ்டிங்னா ஃப்ரம் த வேர்ட்லேயே நமக்கு தெரியுது, மேனுவலாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அப்போ அந்த டெஸ்ட் பண்ணக்கூடியவர் எப்படி இருக்கணும், நல்லா கேப்பபிளான ஆளாக இருக்கணும், அவங்களுக்கு நல்ல ஸ்கில்ஸ் இருக்கணும், கோடிங் பற்றி தரவான டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுதான் ரிசல்ட்டு இப்படி பண்ணணும் அப்படிங்கிற தரவான டீட்டெயில் அவங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனை வச்சு நம்ம சில டெஸ்ட் கேசஸ் ரெடி பண்ணுறோம். அதாவது இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் நம்மளுடைய கோடு, இதுதான் நம்மளுடைய டிசைர்டு அவுட்புட், இதுதான் நம்மளுடைய யூசரோட ரெக்குயர்மெண்ட், இதெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன், இது சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி டெஸ்ட் கேஸை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். அந்த டெஸ்ட் கேஸை நம்மளுடைய ப்ராடக்ட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணதா, நம்மளுடைய கோடு சாட்டிஸ்ஃபை பண்ணதா அப்படின்னு சொல்லி மேனுவலாக டெஸ்ட் பண்ணி பார்க்குறது தான் இந்த மேனுவல் டெஸ்டிங். மேனுவல் டெஸ்டிங்கில் நம்மளுடைய டெஸ்டர் என்ன பண்ணுவார்னா, அப்பப்போ என்னென்னு ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அப்பப்பே நம்மளுக்கு ரிசல்ட்டை அப்டேட் பண்ணி கொடுப்பாரு. இப்போ நம்ம மேனுவல் டெஸ்டிங்னால் நம்ம ஒரு டெஸ்ட் பண்ணுற ஒரு ஆளை வச்சு பண்ணுறோம். அதுக்கான ஸ்பெஷலான கோடிங் எதுவும் எழுத வேண்டிய தேவையில்லை, லெஸ் எக்ஸ்பென்சிவ். ஏன்னா நம்மள்ட்ட வேலை பார்க்குற ஆளுங்களே தான் உங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா சேலரி போட்டு கொடுக்க போகிறோம். அதுக்காக தனியாக கோடு எழுதி அதுக்காக தனியாக சாஃப்ட்வேர் டூல்ஸ் வாங்க போகிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ இது லெஸ் எக்ஸ்பென்சிவ். இன்னொன்று இப்போ நம்ம ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கோம் மேனுவல் அப்படிங்கும்போது A+B அப்படின்னு பண்ணும்போது இந்த ஆன்சர் வருது, எது எனக்கு சரியில்லை, நான் A-Bன்னு போட்டு ட்ரை பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி மேனுவலாக ஒன்று பண்ணும்பொழுது நம்ம பண்ணியிருக்க ஒரு வேலையை நம்ம மாற்றி பண்ணிகிட்டு இருக்கும்போதே வேறு ஒரு அல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் வச்சு நம்மளால் ஒரு சொல்யூஷனை கொண்டுட்டு வர முடியும். இதெல்லாம் அட்வான்டேஜஸ் ஆஃப் மேனுவல் டெஸ்டிங்.
ஆட்டோமேஷன் டெஸ்டிங்னா என்னென்னா, நம்மளுடைய டெஸ்டரே தான், அதாவது நம்மளுடைய ஒரு ஆளே டெஸ்ட் கேஸை ரெடி பண்ணி அதை சாஃப்ட்வேர் டூல்ஸ் கிட்ட கொடுத்து நம்மளுடைய கோடை ரன் பண்ணி பார்ப்போம். நம்ம ரன் பண்ணாமல் நம்ம பார்த்த வேலையை நம்ம கொடுத்த டெஸ்ட் கேஸை வச்சு இப்போ ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை சாஃப்ட்வேர் டூலை என்ன பண்ணி பார்க்குது, ரன் பண்ணி பார்க்க போகுது. இப்போது நான் அந்த A+B A-Bன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, நான் A-Bன்னு மாற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் அதுக்கு தனியாக டெஸ்ட் கேஸ் எழுதி தனியாக சாஃப்ட்வேர் கையில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்லி கொடுக்கணும். அப்படி இல்லாமல் இதை நம்ம மேனுவலாக இருந்தால் அதை நம்ம செஞ்சு பார்க்க முடியும். இந்த ஆட்டோமேஷன் டெஸ்டிங்கில் ஒரு ப்ராப்பர் செட் ஆஃப் டெஸ்ட் கேஸ் எடுத்துகிட்டு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் கேஸ் அந்த சாஃப்ட்வேர் டூல் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சாஃப்ட்வேரை ப்ராப்பராக நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கும். அப்போ இதில் என்ன ஆகும், ஃபாஸ்ட்டாக வேலை நடக்கும். ஒரு வேலை ரிப்பிட்டேட்டிவாக நடக்கணும் அப்படின்னா மனுஷங்க செய்கிறத விட மெஷின் இன்னும் ப்ராப்பராக செய்யும். இன்னொன்று ஹியூமன் எரர்ஸ், நம்மளால் கண்டிப்பாக கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாமல் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. வேறஸ் நம்மளுடைய மெஷின் அப்படிங்கும்போது இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படிங்கிற வார்த்தைக்கு இடம் கிடையாது. பட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எஃபிஷியண்ட்டாக நான் திடீர்னு இல்லைங்க இதில் ஒரு சேஞ்ச் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன், டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா மேனுவலாக பண்ணும்போது பண்ண முடியும். ஆனால் ஒரு சாஃப்ட்வேர் டூலை வச்சு பண்ணும்போது அப்படி பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இதில் ஹியூமன் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருக்காது. ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இல்லாமல் ப்ராப்பராக மெஷினை ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும். இதில் ரிலையபிலிட்டியை இது இன்க்ரீஸ் பண்ணுது. ஏன்னா பண்ணுறது மெஷின், பண்ணுறது ஒரு சாஃப்ட்வேர், அப்போ அது ரிலையபிளாக தான் இருக்கும். ஹியூமன் பண்ணும்போது தான் அதில் எரர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஹியூமன் பண்ணும்போது எரர் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, அதாவது மேனுவல் டெஸ்டிக்கும் ஆட்டோமேட்டட் டெஸ்டிக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, டெஸ்ட் கேஸஸை ஹியூமனே ஜென்ரேட் பண்ணி ஹியூமனே டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க மேனுவலில். இங்கே ஆட்டோமேட்டட் டெஸ்டிங்கில் அதை ஒரு சாஃப்ட்வேர் டூல் ரன் பண்ணி பார்க்கும், டெஸ்ட் பண்ணி பார்க்கும். மேனுவல் டெஸ்டிங் டைம் கன்சியூமிங், வேறஸ் இந்த ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் கொஞ்சம் ஃபாஸ்டர். நம்ம மேனுவலை விட கம்பேர் பண்ணும்பொழுது இது கொஞ்சம் ஃபாஸ்டர். இது மேனுவல் டெஸ்டிங் ஹியூமன் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணிக்குது. ஆட்டோமேட்டட் டெஸ்டிங் சாஃப்ட்வேர் டூல்ஸையும் ட்ரெயின்டு எம்ப்ளாயீஸையுமே ரிசோர்ஸஸாக யூஸ் பண்ணிக்குது. எக்ஸ்ப்ளரேட்டரி டெஸ்டிங்னா, அதாவது நான் இன்னோவேட்டிவாக வேறு ஐடியா வச்சு இல்லை இதுக்கு பதிலாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒன்று மேனுவலில் பாசிபிள். ஆனால் ஆட்டோமேட்டட் டெஸ்டிங்கில் அது இம்பாசிபிள். ஃப்ரேம் ஒர்க் ரெக்குயர்மெண்ட் அப்படிங்கிறது மேனுவலுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம யூசர், நம்ம ஒரு டெஸ்டர் தான், நம்ம அதை ரன் பண்ணி பார்க்குறோம். அதனால் அதுக்கு எந்த ஃப்ரேம் ஒர்க்கும் தேவையில்லை. ஆனால் ஆட்டோமேட்டட் டெஸ்டிங்க்கு கீவேர்டும் டேட்டா ட்ரைவும் தேவை. இப்போ மேனுவல் டெஸ்டிங்கில் என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னா, ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங், பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் அண்ட் கிரே பாக்ஸ் டெஸ்டிங். ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்னா என்னென்னா, ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான கிளாஸில் டிரான்ஸ்பரண்ட்டான உள்ள நம்மளுடைய ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வைக்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியும். அதே கான்செப்ட் தான். அதில் இருக்க எல்லா கோடிங்கும் ஒரு பர்ஃபெக்டான நல்ல இன்டெலிஜென்ட்டான டேட்டாவை பற்றி கோடிங் பற்றி நல்ல நாலேஜ் உள்ள ஒரு மனுஷன் கையில் கொடுத்து இதெல்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறதா ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். அப்போ அவங்களுக்கு கோடிங் பற்றி நாலேஜ் இருக்கணும். அப்போ அந்த கோடில் எரர் இருந்தால் அவங்களால என்ன பண்ண முடியும், மாற்ற முடியணும். ஸோ இந்த ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கை கிளாஸ் பாக்ஸ் டெஸ்டிங், ஸ்ட்ரக்சரல் டெஸ்டிங், டிரான்ஸ்பரண்ட் டெஸ்டிங், ஓப்பன் பாக்ஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேரில் நம்ம சொல்கிறோம். அடுத்தது இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, தரோ டெஸ்டிங்காக இருக்கும். கோட் ஆப்டிமைசேஷனாக ஒரே கோடை நம்ம சில நேரத்தில் 2 டைம் எழுதியிருப்போம். அதெல்லாம் நம்ம தேவையில்லை அப்படின்னு நினச்சா நமக்கு தான் என்ன இருக்குன்னு சன்னமாக தெரியுது, இதுதான் இருக்குன்னு நமக்கு தெரியுது. ஸோ இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்மளால் கட் பண்ணிட முடியும். டிஃபெக்டை ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சிட முடியும். காம்ப்ளெக்ஸான டிஃபெக்ட்டும் நம்மளுக்கு விசிபிளாக இருக்கிறதுனால, கோட் பற்றின நாலேஜ் இருக்க ஒருத்தவங்களுக்கு இதுதான் பிரச்சனைன்னு தெரிகிறதுனால காம்ப்ளெக்ஸான டிஃபெக்ட்ஸையும் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்னா அதோட ஜஸ்ட் ஆப்போசிட் தான். உள்ளுக்குள்ளே என்ன கோடிங் இருக்குது அப்படிங்கிறது யூசருக்கு தேவையே கிடையாது. என்னுடைய நீடு, என்னுடைய ப்ராடக்ட்டு, என்னுடைய சாஃப்ட்வேர் ப்ராப்பராக ரெடி ஆகி வருதா, அது ப்ராப்பராக எனக்கு ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற டெலிவரி பர்சனுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் யூசருக்கு அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கா, நல்லா ஒர்க் பண்ணுமா, என்னுடைய நீடை நான் கேட்ட ப்ராடக்ட் தான் வந்திருக்கா, அது என்னுடைய எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, என்னோடய எல்லா ரெக்குயர்மெண்ட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு பார்க்குறது தான் இந்த பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்.
அடுத்தது கிரே பாக்ஸ் டெஸ்டிங். கிரே பாக்ஸ்னால் அப்படி முழுசாக தெரியவே தெரியாதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா தெரியும்னு சொல்ல முடியாது. இது ஒயிட் பாக்ஸையும் பிளாக் பாக்ஸையும் காம்பினேஷன் பண்ணுற மாதிரி உள்ளது தான் இந்த கிரே பாக்ஸ் டெஸ்டிங். இதில் வந்து சில இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், அல்காரிதம்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளால் மாடிஃபை பண்ண முடியும். அதில் ஒரு வேளை ஏதாவது எரர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதை நம்மளால் டெஸ்ட் பண்ணி மாடிஃபை பண்ணி கரெக்ட் பண்ண முடியும். அடுத்தது பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்கில் என்ன டைப்ஸ் இருக்குன்னா ஃபங்க்ஷனல் டெஸ்டிங், நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்ஸ்னால் நம்ம வேர்ட்லேயே தெரியுது, அது ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா, என்னுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, யூசருக்கு ஒரு ப்ராப்பரான ப்ராடக்ட், அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் எந்த டிஃபெக்டும் இல்லாமல் இருக்குதா, ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, ஃபாஸ்ட்டாக வேலை நடக்குதா, தேவையான ரிசல்ட்டை கொடுக்குதா, அவங்களுக்கு தேவையான யூசர் இன்ட்ராக்ஷன் இன்டர்ஃபேஸ் இருக்குதா அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்குறது தான் இந்த ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்னா அது ரிலேபிளாக இருக்கணும், செக்யூர்டாக இருக்கணும், ஸ்கேலபிளாக இருக்கணும், கம்பேட்டபிளாக இருக்கணும். இது எல்லாத்தையும் கொடுத்துச்சுன்னா அது நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். அதெல்லாம் பண்ணுதா அப்படின்னு பார்க்குறது நான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். இந்த ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கோட அட்வான்டேஜ் என்னென்னா பக் ஃப்ரீ ப்ராடக்டாக இருக்கணும், அதில் எரர் இருக்கக்கூடாது, கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். டெஸ்டிங் ஃபுல்லாக எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு, ஸ்பெசிஃபிகேஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் நம்மளுடைய ப்ராடக்ட்டே இருக்கா, அப்போ ப்ராப்பரான ப்ராடக்ட் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறதா இந்த ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கோட இம்பார்ட்டண்டான ஒர்க். இதெல்லாம் பார்க்குறது அப்படிங்கிறது தான் அதோட மெயினான அட்வான்டேஜாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கோட டைப்ஸ் என்ன அண்ட் லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டிங் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.